Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். நம்ம யூடியூப் சேனல் வழியா நிறைய பிராண்ட் நியூ ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பிராண்ட் நியூ அப்படின்னு வரும்போது மல்டி பிராண்டு மல்டி ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏவி ரிசீவர், சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ், ப்ரீ ப்ராசஸர், பவர் ஆம்பிளிஃபையர், ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன், ஹோம் தியேட்டரில் இருக்கக்கூடிய அக்சசரிஸ், ரூம் அக்கோஸ்டிக் இது எல்லாமே நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நாங்களே வாரண்டி கிளைமிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பிராண்ட் நியூ ப்ராடக்ட் ஒரு சேல்ஸ் வீடியோஸ்க்கு தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ வாங்க அது என்ன பிராண்டு, என்ன மாடல் எடுத்துருக்கோங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இனி நம்ம எடுத்துருக்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டோன் வின்னர் அப்படிங்கிற பிராண்டில் ஒரு 11 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர். ஸோ இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா AD8300PA 11 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம ஷோரூமில் டெமோ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டெமோ பார்க்கணும், எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நேரில் நம்ம ஷோரூமில் 11 சேனலுக்கும் நாங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் டெமோ பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ செகண்ட் திங் பார்த்துட்டிங்கன்னா, இந்த டோன் வின்னரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இங்கே எடுத்து பண்ணுறாங்க. பட் பர்டிகுலராக ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் வாரண்டி கிளைமே உங்களுக்கு பண்ண முடியும். லாஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணியிருந்தோம். நாங்கள் சேல் பண்ண எந்த ப்ராடக்ட்டுமே இது வரைக்கும் வாரண்டி இஷ்யூ எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ ஒரு சில டீலர்ஸ் வெளியில் சேல் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட வாங்கின கஸ்டமர் வாரண்டி கிளைமிங் பண்ண முடியாமல் இப்போ வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஹோல்டப்லேயே தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி எங்ககிட்ட நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து வாரண்டி கிளைமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். செகண்ட் திங், நிறைய கஸ்டமர் கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, டோன் வின்னர் ஏன் காஸ்ட்டு கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க பேசிக்கலாக ஒரு மேனுஃபேக்சரர் கம்பெனி. இவங்க நிறைய பிராண்டுக்கு பவர் ஆம்பிளிஃபையர், ஏவி ரிசீவர், ப்ரீ ப்ராசர் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அந்த ஒரு ரீசன்னால தான் இவங்களால் ப்ரைஸிங் கம்மியாக கொடுக்க முடியுது. ப்ளஸ்ஸும் பார்த்துட்டிங்கன்னா, இவங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டில் அவங்க வெளியில் விடும்போது அதுக்கேற்ற வேல்யூ ஆட் பண்ணி தான் உங்களுக்கு விடுவாங்க. இவங்க டைரெக்டாக சேல் பண்ணுறதுனால அந்த ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகி, ஸோ என்ன வேல்யூ தேவையோ அதை மட்டும் ப்ரைஸிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஸ்பீக்கர் பேக்கேஜஸ், ஏவி ரிசீவர், சப்வூஃபர் எல்லாத்துக்கூடயும் மேட்ச் பண்ணி இந்த பவர் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் என்ன இருக்குது நம்ம பார்க்கலாம். இந்த பவர் ஆம்பிளிஃபையரோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா டோன் வின்னர் பிராண்டு. இதில் இதோட மாடல் நம்பர் AD8300PA 11 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் தான். ஸோ இதோடைய வாட்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 8 ohmஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவங்க தனித்தனியாக பிரிச்சுருக்கிறாங்க. 8 ohm ஸ்பீக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 சேனலுக்கு, அதாவது LCRன்னு சொல்லுவாங்க, லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர், இது மூணுத்துக்குமே 240 watts ரன் பண்ணுற மாதிரியும், அடிஷ்னல் சரவுண்டு பேக், சரவுண்டு லெஃப்ட், ரைட்டு, ஹை சேனல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எல்லா சேனலுக்கும் 105 watts ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதுவே தாராளமாக உங்களுக்கு போதுங்க. ஒரு சில ஆம்பிளிஃபையரில் பார்த்துட்டிங்கன்னா வாட்ஸ் உங்களுக்கு 300 கொடுத்துருப்பாங்க, 240 கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிகேஷனை உள்ளே போய் செக் பண்ணுங்கள். 2 சேனலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 5 சேனலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 6 சேனலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, இதை பார்த்து நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்குங்க. நிறைய பேர் வெளியில் 2 சேனலுக்கு போட்டிருக்கிறத பார்த்துட்டு அதுதான் வாட்டேஜ்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் செக் பண்ணும்போது டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு சேனலுக்கும் எவ்வளோங்கிறது தனித்தனியாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் நீங்கள் சூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் அடிஷ்னலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா,
11 சேனலுக்கும் இண்டிபெண்டன்ட் பவர் சப்ளை வந்து இவங்க வந்து ரன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு பவர் ஆம்பிளிஃபிகேஷன் மேக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதனால தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் திங் ப்ரொடக்ஷன் மோடு. ப்ரொடக்ஷன் மோடை பொறுத்த வரைக்கும் நிறைய பவர் ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதில் டோட்டலாக 5 விதமான ப்ரொடக்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஓவர் கரண்ட், ஓவர் வோல்டேஜ், ஓவர் லோடு, ஸோ ஓவர் ஹீட்டு ப்ளஸ் ஷார்ட் சர்க்யூட். இந்த இதில் எது நடந்தாலும் உங்களுக்கு பேக் சைடில் ஒரு சுவிட்ச் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்டில் எது உங்களுக்கு ஓவர் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு நடந்தாலும் பேக் சைடில் அந்த சுவிட்சை வந்து ரீசெட் உங்களுக்கு ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ரீசெட் ஆயிடுச்சுன்னா என்ன கம்ப்ளைண்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அகைன் அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வந்து திரும்ப ஆன் ஆகும். இந்த மாதிரி 5 ப்ரொடக்ஷன் வந்து இதில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் உங்களுக்கு வெளியில் போகிறதுக்காக இதோட 2 சைட்லேயும் கூலர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கத்துக்கு 2 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பக்கத்துக்கும் 2 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கூலர் ஃபேனு சைடில் இந்த பக்கமும் அந்த சைடில் அந்த பக்கமும் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கிறாங்க. இன்கேஸ் ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா இந்த கூலர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆகி ஹீட்டு ப்ரொடியூஸை வெளியில் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஹீட் ப்ரொடியூசனுக்காக கொடுத்துருக்க கூலர் வந்து ஒரு சில பிராண்டில் அவைலபிள் கிடையாது. இந்த பிராண்டில் பர்டிகுலராக கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் திங் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பவர் கன்சப்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஏபி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1000 வாட்ஸ் உங்களுக்கு கன்சப்ஷன் பண்ணுது அப்படின்னா ஒரு கிளாஸ் டி யூஸ் பண்ணுறதுனால 500 வாட்ஸ் தான் உங்களுக்கு கன்சப்ஷன் பண்ணும். பட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டாக உங்களுக்கு சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் கிளாஸ் டி வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடிஷ்னலாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்புட்டை பொறுத்த வரைக்கும் இதில் XLR, RCA ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதாவது பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த 2 போர்ட்டுமே உங்களுக்கு இதில் இன்பில்டாகவே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது தவிர இவங்க பார்த்துட்டிங்கன்னா ட்ரிகர் அவுட்புட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரிகர் அவுட்புட் எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஏவி ரிசீவர் ப்ரீ ப்ராசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ட்ரிகர் அவுட்புட் இருக்கும், இதில் ட்ரிகர் இன்புட் இருக்கும். இது மூலிமா நீங்கள் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது இதுவுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த பாட்டை சுவிட்சை ஆன் பண்ணும்போது இதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுவிட்ச் ஆகணும். இதுதான் இந்த ட்ரிகர் அவுட்புட் ப்ளஸ் இன்புட் ரெண்டுமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதோட டிசைனையும் பார்க்கும்போது இந்த கேபினட்ஸ் எல்லாமே அலுமினியம் கேபினெட்டில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அலுமினியம் ஃப்ரேமில் உங்களுக்கு பண்ணதுனால அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி வெளியில் அமைச்சிரும். ஸோ அடுத்தது இந்த கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் கிளைண்டிங் கனெக்டை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா கனெக்டிவிட்டியில் ரஷ்ட் ஆகக்கூடாது, ப்ளஸ்ஸும் பார்த்துட்டிங்கன்னா கனெக்டிவிட்டியில் லாஸ் ஆகக்கூடாததுக்காக தான் இந்த மாதிரி டெர்மினல் வந்து இதுக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாட்டம் பூட், அதாவது ஆன்டி வைப்ரேஷன் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த பூட்டு வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். யூஸ்வலாக ஒரு சில பவர் ஆம்பிளிஃபையரில் அந்த பூட்டு சரியாக இல்லாமல் மேக் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் வைக்கும் போது எலக்ட்ரிக்கல் இன்டர்ஃபரன்ஸு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஃபரன்ஸ் எல்லாமே அந்த பூட்டு மூலிமா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கும். பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஆன்டி வைப்ரேஷன் ஃபீட் அது மூலிமா என்ன நடக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா வைப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி இதுலேருந்து எந்த விதமான நாய்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு ஆம்பிளிஃபிகேஷனில் எடுத்துக்காது. இதனால தான் இந்த டிசைன்ஸ் வந்து இவங்க மேக் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டெடிக்கேட்டட் ரூம் வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஒரு ஹால், பெட்ரூம் எங்கே வச்சுருந்தீங்கனாலும் எந்த விதமான ஏவி ரிசீவராக இருந்தாலும் சரி, எந்த விதமான ப்ரீ ப்ராசஸராக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கூடயுமே உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு இவங்க டிசைன் பண்ணி பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அல்டிமேட்டாக ரன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் இதான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பிராண்டோட லோகோ வந்துடும், ப்ளஸ் ஒரு ஆன் ஆஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒரு லைட்டிங் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் வியூ ஒரு பவர் ஆம்பிளிஃபையருங்கிறதுனால ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ பேக் சைடு வியூ பொறுத்த வரைக்கும் இதான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீக்கர் கனெக்டிவிட்டியில் தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, இது சென்ட்ரு. இந்த 3 சேனலுமே உங்களுக்கு 240 வாட்ஸ் 8 ohms ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக இருக்கிற சரவுண்டு பேக்கு, சரவுண்டு, ஹைட்டு 1, ஹைட்டு 2 இது எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வந்து கனெக்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இன்புட் அப்படின்னு பார்க்கும்போது பேலன்ஸ்டு, அன்பேலன்ஸ்டு ரெண்டுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் அன்பேலன்ஸ்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ரெண்டுமே வரதுனால XLRும் வரும், ப்ளஸ் RCAவும் வரும். நீங்கள் ஒரு ஏவி ரிசீவர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் RCA மூலிமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு ப்ரீ ப்ராசர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த XLR கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இன்பில்டாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அடிஷ்னலாக நான் சொன்ன மாதிரி ட்ரிகர் இன் அவுட் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மோடுக்கான உங்களுக்கு சுவிட்ச். இன்கேஸ் ப்ரொடக்ஷன் எதனா ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். திரும்ப நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப அதை ரீசெட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆம்பிளிஃபிகேஷன் திரும்ப ஆன் ஆகும். ஸோ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ இந்த ஸ்பேஸில் அந்த கரண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க.
கனெக்டிவிட்டியும் பார்த்துட்டிங்கன்னா லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு டிரான்ஸ்பரண்ட் டைப்பில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் பேக் சைடில் கொடுத்துட்டு கூலர் வந்து சைடில் கொடுத்துட்டாங்க. இது வந்து ப்ராடக்ட்டோட லெஃப்ட் சைடு. இதே மாதிரி ரைட் சைடும் உங்களுக்கு வந்து கூலர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கூலரை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆகி ஹீட்டை ப்ரொடியூஸ்னு வெளியில் அமைச்சிருக்கிறதுக்காக தான் இந்த கூலர் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டோன் இன்னர் பவர் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏவி ரிசீவர்ஸ், ப்ரீ ப்ராசஸர், ஸோ எல்லா விதமான பிராண்டு கூட நீங்கள் மேட்ச் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா விதமான ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் கூட உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ ஒரு பட்ஜெட் வேரியண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பிராண்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். இதோட ப்ரைஸிங் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கால் பேக் ஒரு வாட்ஸ்அப் எங்களுக்கு பண்ணுங்கள். அது மூலிமா நான் வந்து ப்ரைஸிங் வந்து ஷேர் பண்ண முடியும். இது ஒரு பிராண்ட் நியூ ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ப்ரைஸிங் வந்து ரிவீல் பண்ண முடியாது. ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்கேஸ் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலியமாகவும் எங்கள்கிட்ட ப்ராடக்ட்டை வாங்க முடியும். அதை நீங்கள் நேரில் வந்து ஸ்வைப் பண்ண அவசியம் கிடையாது. லிங்க் மூலிமா நாங்கள் ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது தவிர வேறு எதனா உங்களுக்கு ப்ராடக்ட் தேவைப்படுது, நீங்கள் ஒரு டெமோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் நேரில் வந்து இங்கே டெமோ பார்க்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டிங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டும் நம்மள்ட்ட நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி டெமோ ரூமில் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரிலேட்டாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.